கோடுவாத்தி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுறது தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மாடியூல் வந்து gTTS. ஸோ இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். அதுதான் இதோட அப்ரிவேஷன். பேசிக்காக இதை வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஓப்பன் கோலன் க்ளோஸ் கோலனுக்குள்ளே நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து அது ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ ஃபைல் MP3 வந்து ஸ்டோர் பண்ணிடும். இதுதான் அதோட இன்ஸ்டாலேஷன் கமெண்ட். விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால python-m pip install gTTS அதான் விண்டோஸோட இன்ஸ்டாலேஷன் கமெண்ட். லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் கமெண்ட் வந்து டிஃபர் ஆகும். இந்த gTTS-CLI கமெண்ட் வந்து பைத்தன் ஸ்கிரிப்ட் எழுதி பைத்தனோட கம்பைலர் ரன் பண்ணாமல் டேரெக்டாக கன்சோலில் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். python-m pip install gTTS. ஒன்ஸ் நான் இதை டைப் பண்ணோன்னே பேசிக்காக ரெண்டு விஷயம் வேணும். நெட்ஒர்க்கில் உங்கள் பிசியை கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணோடனே இது வந்து எல்லா ரெக்வயர்ட் பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணும். நான் சின்ஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நீங்கள் புதுசாக இதை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்ஜிப் ஆகிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் குயிக்காகவே முடிஞ்சிடும். இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம், பேக்கேஜஸ் பற்றி பார்த்துட்டோம். ஓவரால் அவுட்லைன் ஆஃப் கோட் வந்து இதுதான். வந்து நமக்கு தேவையான பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து எந்த டெக்ஸ்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்கணும். முடித்ததுக்கப்புறம் அந்த ஏபிஐ ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். கால் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆன MP3 ஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அது எப்படி கேட்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கோடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் gTTS import gTTS. ஸோ பேசிக்காக நான் வந்து அந்த கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பர்டிகுலர் மாடியூல் வந்து கால் பண்ணிட்டேன். கால் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து நான் அதில் டைப் பண்ண போகிறேன். மை டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டை வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இதில் டைப் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு மை சேனல் கோட்வாத்தி. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை தான் நான் வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி வந்து நான் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். gTTS நான் டைப் பண்ண ஓரளவு சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணோம். டெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம மேலே டிஃபைன் பண்ணிட்டோம் ஒரு வேரியபிளாக. அதை வந்து இங்கே கால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கால் பண்ணோம். இந்த இதெல்லாமே வந்து கீவேர்ட்ஸு. அந்த கீவேர்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் அந்த வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டண்டான கேட்ச் இருக்குது. ஸ்லோ ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ பேசிக்காக இது எதுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்லோ ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் வந்து ஸ்லோ ட்ரூன்னு எடுத்துக்கும். ஸோ இது இந்த என்டையர் வெல்கம் டு மை சேனல் கோட்வாத்திங்கிறத ஸ்லோவாக ரீட் பண்ணும். இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் இதை முடித்ததுக்கப்புறம் இந்த கால் ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து சேவ் பண்ணணும். ஸோ .save ஏதாவது ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும். நான் இதை மறுபடி கோட்வாத்தி .mp3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணிட்டேன். இந்த மெயின் ரீசன் நான் இதை சொல்லிகிட்டே டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் இந்த gTTS மாடியூல் இம்போர்ட் பண்ணதுக்கு உண்டான எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். இப்போ இது ஆடியோவாக சேவ் ஆயிடுச்சு. இந்த சேவான ஆடியோவை இது ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணுறதுக்கு ஒன் மோர் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இம்போர்ட் OS. ஏன்னா நான் வந்து ஃபைல் டைரக்டரியிலேருந்து ஒரு ஃபைலை வந்து கால் பண்ணுறேன். அது சிஸ்டமோட OS லெவலில் வந்து நம்ம கமெண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் os.systemனு போட்டுட்டு
நான் இதை வந்து கால் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ os.system போட்டுட்டு இந்த ஃபைல் நேம் கால் பண்ணேன் அப்படின்னா அது இந்த பர்டிகுலர் ஆடியோ ஃபைலை நமக்காக இந்த கோடு கம்பைல் ஆகும்போது லான்ச் பண்ணும். ஸோ எண்டில் நான் இதை போயிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சேவ் பண்ண ஃபைலோட அவுட்புட்டை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ரன் போயிட்டு ரன் மாடியூல். இது கம்பைல் ஆகி ரன் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஆடியோ ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு. Welcome to my channel code Vati. இந்த ஆடியோ ஃபைல் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பைத்தனில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை ஐடி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து போடுங்க. கண்டிப்பாக அதை வீடியோ பண்ணி போடுறோம். இந்த தடவை எக்காரணத்தை கொண்டு டிலே ஆகவே ஆகாது. மறக்காமல் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க.